பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்திலும் எம்எம்ஜே மூலமாக உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. கடந்த நாள் ராத்திரியில் ஒருவேளை எப்படி காலையில் ஐயோ நான் எப்படி எழும்புவேன் அல்லது என்ன கஷ்டம் அப்படின்னலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, காலையில் ஒருவேளை எழும்பி எனக்கு இன்றைக்கி என்ன வார்த்தை கிடைக்குமோ என்று சொல்லி டிவி முன்னால் உட்கார்ந்துருக்கீங்கன்னா, கர்த்தர் தாமே உங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இணைந்து ஜெபித்து ஒரு சின்ன வேதத்தை வாசித்து இந்த நாளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அரை மணி நேரம் தேவனோடு கூட நம்ம உட்காரும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நமக்காக யாவையும் இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாதனால் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தாவே என்னோடு கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் அநேக குழப்பங்கள் உண்டு, அநேக தடுமாற்றங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். அதோட ஒரு டான்ஸாக பாடி நம்ம என்ன செய்வோம்? தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுப்போம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. அப்படியே அம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு கூட ஆண்டவரை பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுப்போம். என்றால் வேதம் சொல்கிறது இப்படியாக, எரேமியா 31 அதிகாரம் 9வது வசனம், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். பாருங்கள், ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய அழுகை என்ன, நம்முடைய விண்ணப்பம் என்ன என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி எரேமியா 31:16 இப்படி சொல்கிறது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம எப்போவுமே கண்ணீர் விட்டுட்டு நம்ம எப்போவும் அழுதுட்டுருக்கிறது கூட ஏசப்பாக்கு பிரியம் இல்லை. என்ன சொல்கிறாங்க? நீ காத்துக்கணும், நீ கண்ணீர் விடாதபடி உன் சத்தத்தை அடக்கி. ஏன்னா எரேமியா 33:3 இப்படி சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிந்தவர்.
இப்போ நம்ம வந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த அழுகையோடும் புலம்பலோடும் என்கிட்ட என் பிள்ளை வருவா, அதை நான் கேட்டு அவளுக்கு பதில் கொடுப்பேன் அல்லது அவனுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். சரியா, நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே இந்த நாளினோடு கூட பேசுங்க. என்னுடைய அழுகை உமக்கு தெரியும், என்னுடைய புலம்பல் இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனை உமக்கு தெரியும், தெரியாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோடு கூட என் தேவன் யாவற்றையும் அறிவார் என்ற விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன செய்வோம், அவரை வந்து நம்ம பணிந்து கொள்வோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஏசப்பா எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பத்தை உங்கள் சமூகத்தில் வைக்க போகிறோம். இந்த விண்ணப்பத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் தருவீங்க நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த காலை நேரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அதிகாலை தேடுவோம் கண்டடைவான்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அந்த அதிகாலையில் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுவீராக. உங்கள் வல்லக்கரம் அசைவாடணுமேனு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உங்கள் நேசக்கரம் நீட்டப்படணுமேனு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே உங்கள் கரம், உங்கள் அரவணைப்பின் கரம், உங்கள் நேசக்கரம் அப்பா, நீட்டப்பட்ட கரம் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தியாகமாய் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவனையே தந்தீங்கப்பா. அதே கரம் இன்று எங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா அவங்க கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வன் கூட கர்த்தாவே அந்த கடைசி நிமிஷத்தில் அவன் ஒரு மறுவாழ்வு பெற்றுக்கொண்டான் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் சில வேளை கண்ணீரோடும் புலம்பலோடும் வரும்போது இனி எங்களுக்கு இந்த காரியத்தில் மறுவாழ்வு உண்டா என்று சொல்லி கூட கர்த்தாவே வேதனையோடு கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் என் தகப்பனை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. என் தேவனால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. அப்பா இந்த காலை நேரத்தில் எந்த நோக்கத்தோடு உடைய சமூகத்தில் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ, எந்த நோக்கத்தோடு உடைய சமூகத்தில் அப்பா இப்பொழுதும் கர்த்தா முழங்காற்படியிட்டு இருக்கிறார்களோ, அந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ராஜா. அதற்கு மேலான காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் நீர் என்பதையும் அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அறிகிற தேவன் தகப்பனே. எங்களுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் அறிகிற தேவன் அப்பா. எங்கள் நினைவுகளெல்லாம் கர்த்தாவே உம்முடைய நினைவுகள் அல்ல அப்பா. எங்களுடைய வழியெல்லாம் உம்முடைய வழியால் அல்ல கர்த்தாவே. நீர் எங்களுக்கென்று ஒரு புது வழியை வச்சுருக்கீங்கப்பா. எங்களை குறித்து அதிகமாக நினைக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே கர்த்தாவே. இந்த காலை நேரத்திலும் எந்த நோக்கத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியே ஒப்பு கொடுக்குறோங்க கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதிப்பட்டவர்கள் உண்டு சுவாமி, கடன்பட்டவர்கள் உண்டு கர்த்தாவே. இன்னும் அநேக நேரங்களில் கர்த்தாவே வீட்டு நிலைமையை குறித்து வேலை இல்லை அல்லது வேலை கிடைக்கல அல்லது வேலைக்கு போயும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, இப்படி அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். புலம்பலோடு கூட அழுகியோடு கூட வந்திருக்கலாம். இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படி கூட அநேகர் ஆண்டவரை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலே எல்லாவற்றையும் அறிகிற தேவன் இப்பொழுதும் பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக ஒப்பு கொடுக்குறேங்க கர்த்தாவே. அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு என் தேவன் ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக என்று செபிக்கிறேங்க கர்த்தாவே. எத்தனையோ பேர் கர்த்தாவே தங்க இடமின்றி உடுக்க உடையின்றி இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே எத்தனையோ உண்ண உணவின்றி அலைந்து திரு எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நினைத்துமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களையும் கண்ணோக்குவீராக என்று செபிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவர் இந்த டிவி முன்னால் உட்கார்ந்து அந்த நோக்கத்தோடு முழங்காற்படிட்டு இருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படியே ஒப்பு கொடுக்குறேங்க கர்த்தாவே. ஏசப்பா நீர் தூரத்துக்கும் பக்கத்துக்கும் தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. தூரத்தில் இருக்கிறவங்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம் அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக புலம்பலோடும் விண்ணப்பத்தோடும் அழுகையோடும் உங்களுடைய சமூகத்தில் வரும்போது நான் அவர்களுக்கு செவி கொடுத்து செம்மையான வழியிலே நடத்துவேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்தீரே. இந்த காலை நேரத்தில் அப்பா எங்கள் அந்த இருதயத்தின் ஏக்கங்களை எல்லாம் தீர்க்கும்படியாய் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் கடந்து வந்து கர்த்தாவே அற்புதத்தின் கரத்தை நீட்டும்படியே ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் ஜீவனுள்ள தேவனப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கர்த்தாவே. எல்லாம் உம்மால் கூடும் என்பதை அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நீர் எங்களை கர்த்தாவே காண்கிற தேவன் ராஜா. அன்று ஒரு ஆகார் வேதனையோடு கூட தன் பிள்ளை சாவதை காண முடியாது என்று சொல்லி இந்த வனாந்திரத்தில் வந்தபோது அப்போ அவளுடைய கண்ணீரை கண்டு
அவளுக்கு ஒரு நீரூற்றை கட்டளையிட்ட தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. அந்த நீரூற்றை கர்த்தாவே இன்றைக்கு எங்களுக்காகவும் நீர் திறக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஐயோ, எனக்காக ஒரு வழி திறக்கலையே அப்பா, எனக்காக எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறதே ஆண்டவர், எங்கு போனாலும் என்னால் முன்னேறி போக முடியவில்லையே என்று சொல்லி வேதனையோடு இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை உட்கார்ந்திருந்தால், என் தகப்பனே, இவர்களுக்கு நீங்கள் அப்பா அடைக்கப்பட்ட கதவை, அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கும்படியாக ஒப்பு கொடுக்குறேங்க தாவே. அப்பா, இவருடைய கண்ணில் உள்ள கண்ணீரை நீர் துடைக்கும்படியாக ஜெபிக்கிறேயா. யாவரையும் கண்ணீரை துடைக்கிற தேவன் அவள் மத்தியில் கடந்து வந்து எங்களுடைய கண்ணீரை கத்த துடைத்து இந்த கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீங்கள் வைக்கும்படியே ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஏசப்பா, இன்னும் ஆண்டவரே அந்த நாளிலும் ஆண்டவரே வேலைகளுக்கு போகிற பிள்ளைகள் உண்டு கத்தாவே, ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் தரும் சுவாமி. இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குமோ அல்லது இல்லையோ அப்படி நினச்சி கூட கத்தாவே காலைல புறப்பட்டு போவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியே ஜெபிக்கிறாயா. நீர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிற தேவன் கத்தாவே. ஆண்டவரே, அவர் உண்மை நோக்கி கூப்பிட்டு அப்பா உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து வெளியே வரும்போது கர்த்தர்களுக்காக ஒரு ஆயத்த பண்ணும்படியே அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அதுபோல ஏசப்பா, இந்த நாளிலும் அநேக வீடுகளில் அப்படியே கோடிக்கணக்கான வீடுகளுக்குள்ள ஹெவன் டிவி ஆமேன் அந்த வார்த்தைகளை கொண்டு போகிறது கத்தாவே. எங்கெல்லாம் இது கொண்டு போகிறது அங்கெல்லாம் கத்தாவே ஒரு விடுதலை கத்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே. அது போல கத்தாவே இந்த ஹெவன் டிவி ஆண்டவரே அப்பா, எங்கெல்லாம் தகப்பனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிறதோ அங்கெல்லாம் உங்கள் கிருபை இறங்கணுமேனு ஜெபிக்கிறேன் கத்தாவே. அன்று பவுலை பார்த்து சொன்னீங்க, என் கிருபை உனக்கு போதும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து உங்கள் கிருபையை கத்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லைப்பா. இந்த கிருபையினால தான் வாழ்ந்திருக்கிறோம். இந்த கிருபையினால் இந்த நாளில் நாங்கள் சுயித்திருக்கிறோம் தகப்பனே. உங்கள் கிருபை மட்டும் இல்லைனா ஒன்றும் இல்லை இசப்பா. நாங்கள் அதை நினைத்தவர்களாய் அதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் இசப்பா. ஆண்டவரே, எங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. இந்த நேரத்தில் இந்த ஹெவன் டிவியை நினைத்து பார்க்கிறோம். ஹெவன் டிவியில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதன் மூலமாக அநேக ஊழியர்கள் உங்களுடைய வார்த்தையை கொண்டு சொல்லும்போது ஆண்டவரே அது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அது திருப்பத்தை கொண்டு வரணுமே ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல கத்தாவே அப்பா, அந்த மீடியாவில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கத்தர் பொறுப்பெடுக்கும்படியே ஜெபிக்கிறேங்க தாவே. ஏசப்பா, இன்னும் அதன் மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கத்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அறிந்த தேவன், எல்லாவற்றுக்கும் பதில் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியே ஒப்பு கொடுக்குறேங்க தாவே. அப்பா, இந்த நாளிலும் சுவாமி என்னென்ன நோக்கத்தோடு கூட இந்த கத்தாவை இந்த காலையில் அந்த டிவி ஆன் பண்ணாங்களோ அந்த நோக்கத்தை கத்தர் அறிந்து இவர்களுக்கு ஒரு பெருத்த விடுதலை கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இவங்களுடைய எண்ணங்கள் வீணாய் போகாதபடி, இவருடைய ஏக்கங்கள் வீணாய் போகாதபடி ஆண்டவரே அவருடைய விண்ணப்பத்தையும் அந்த கவலையும் கண்ணீரையும் கர்த்தர் ஆண்டவரே ஆமேன் அகற்றி போடும்படியே ஒப்பு கொடுக்குறேங்க தாவே. அப்பா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னீங்க ஆண்டவரே. சத்தியத்தையும் அறிந்து அந்த சத்தியத்தின்படி நடக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அதற்கு தானே ஆண்டவரே இந்த ஹெவன் டிவி மூலமாக ஒவ்வொரு நாளும் சத்தியம் ஆண்டவரே அப்பா வந்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவரைக்கும் கத்த கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, பிள்ளைகளை குறித்து இந்த நாட்களில் பிள்ளைகளுடைய அட்மிஷனை குறித்து அநேகர் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏசப்பா, என் பிள்ளைக்கு எங்கே அட்மிஷன் போடுறது, அல்லது நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் இன்னும் வரல, இன்னும் எனக்கு இடம் கிடைக்கல, அல்லது எங்கே கொண்டு சேர்க்கிறது, அதுக்குரிய பணம் இல்லை, அப்படியெல்லாம் சொல்லி இந்த நாட்களில் வேதனையோடு கூட இருப்பாங்க. ஏசப்பா, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. ஒவ்வொருவரையும் உங்கள் இரத்த கோட்டைகளை மறைக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. அவருடைய தேவைகளை கத்தர் அறிந்திருக்கிறீர். எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிற தகப்பன் அவருடைய தேவைகளை கத்தர் ஆமென் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் அவர்களுக்கு அந்த தேவைகளை சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக மனுஷன்ட்ட போனால் அவங்க ஆண்டவரே என்று கேட்க மாட்டார்கள் ஆண்டவர். கேட்டாலும் அது எங்களுக்கு ஆண்டவரே அவ்வளோ பரிபூர்ணத்தை கொடுக்க முடியாது. ஆனால் பரிபூர்ண சம்பூர்ணம் நீங்க தகப்பனே. உங்கள் கருத்தில் தான்ப்பா பரிபூர்ணம் இருக்கிறது. அந்த பரிபூர்ணத்தால் ஒவ்வொருவரும் திருப்தியாகத்தக்கதாய் கர்த்தர் இவர்களுக்கு கிருபையாய் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இன்னும் தகப்பனே என்னென்ன நோக்கத்தோடு இருக்காங்க அந்த நோக்கத்தை கத்த நிறைவேற்றும்படியே ஒப்பு கொடுக்குறோங்க தாவே. ஆமேன். தாகமுள்ளோமே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே கத்தாவே. அப்பா, எந்த நோக்கத்தோடு கூட பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கத்தர் காத்துக்கொள்ளும்படியே ஜெபிக்கிறேங்க தாவே. இன்னும் தூரமாய் புறப்பட்டு போகிற பிள்ளைகள் உண்டு கத்தாவே. ஆமேன் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னும் ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் இந்த நாளில் முடிக்கணுமேன்னு சொல்லியிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அதன்படி அவர்கள் அதை நிறைவாய் செய்ய கத்த கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே.
அப்பா இந்த நாளிலும் இன்னும் கத்தாவே நாங்கள் திருமண நாட்களையும் பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லாரும் நாங்கள் எம்எம்ஜே மூலமாக ஆண்டவரே பிறந்த நாள் வாழ்த்தை சொல்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணின் அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி கழுக்கு சமானமாய் வாழவை தாக்குவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளுடைய வயதை வாழவை தாக்கும்படி ஒப்பு கொடுக்குறேங்க தாவே. கர்த்தர் தாமே இந்த வருஷம் முழுவதும் உங்கள் பிரசனத்தினால கிருபையினால் நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. இன்னும் ஏசப்பா கத்தாவே இன்னும் திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேங்க தாவே. அப்பா இந்த திருமண நாளில் ஆண்டவரே அவங்க இதுவரைக்கும் இல்லாத நன்மைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னும் என் வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே என்று சொல்லி, அல்லது ஆண்டவரே அவங்க எத்தனை திருமணம் நாளாக இருந்தாலும் சரி இந்த நாளில் உங்கள் பிரச்சனை அவர்களை சூழ்ந்து கொள்ளணும்னு ஜெபிக்கிறோம். அப்பா வருஷங்களை நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன் இந்த வருஷம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதன்படி அந்த நன்மையினால் அவர்களை திருப்தியாக்கும்படியே ஜெபிக்கிறேங்க தாவே. இன்னும் வாழ்க்கையில் அநேக வருஷங்களை கண்டு கழிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இன்னும் தகப்பனே ஸ்தோத்திரம். தங்களுடைய வாழ்க்கையில் கத்தாவே என்னென்ன நோக்கங்களுக்காக தகப்பனே ஸ்தோத்திரம் என் தேவனே உம்முடைய சமூகத்தில் வருகிறார்களோ இந்த வருஷத்தில் அவருடைய நோக்கங்களை கத்த நிறைவேற்றி கொடுக்கும்படியே ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொண்டு வர்றோம் கத்தாவே. சிறு பிள்ளைகள் தகப்பன் இடத்துல இடம் கொடுங்க, தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. சிறு பிள்ளைகளை இந்த நாளில் கத்தர் கண்ணோக்குங்கப்பா. இந்த சிறு பிள்ளைகளை உங்கள் ரத்த கோட்டைகளை மறைக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. கம்யூனிகபிள் டிசீஸ் எதுவும் பிள்ளைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உங்கள் கிருபை பிள்ளைகளை தாங்கணுமேனு ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் தகப்பனே என் வாலிப பிள்ளைகள் கத்தாவே, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஒவ்வொரு உங்கள் கரத்தில் தருகிறோம். வாலிபன் தன் வழியதனால் சுத்தம் பண்ண வசனத்தினால் தான் என்று வேதம் சொல்கிறது கத்தாவே. வாலிபர்கள் என் தேவனுடைய அன்பை மறந்தவர்களாக இந்த நாட்களில் நடப்பதை பார்க்கிறோம். வாலிபர்களை கத்தர் கண்ணோக்குங்கப்பா. வாலிபர்களை உடைய ரத்த கோட்டைகளை மறைக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த உலகத்தினிடர் பாடுகளுக்குள்ளே சிக்கிவிடாதபடி கத்தர் காத்து கொள்ளுவீராக. அநேக பெற்றோர் தங்களுடைய வாலிப பிள்ளைகளை குறித்து வேதனையோடு கூட கலங்கி கொண்டிருக்கிறதை காண்கிறீரே சப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்கள் கிருபைக்குள்ள மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா உமக்கு நன்றி கத்தாவே, நன்றி கத்தாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீர் வாக்கு மாறாதவன், நீ ஜீவனுள்ள தேவனப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க. ஆனால் அநேக நேரங்களில் சத்ருவானவன் ஏதோ ஒரு விதையை கொண்டு வந்து விதைத்து அப்பா களையை போட்டு தகப்பனை ஸ்தோத்திரம் வாழ்க்கை பரிசுத்த குலைச்சலாக்கும்படியாய் அவ்வளோ ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்கிறான் ஆண்டவரே. எங்கள் வாலிப பிள்ளைகள் இந்த திட்டத்துக்குள்ளே சிக்கி ஆண்டவரே தங்களுடைய வாயான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து விடாதபடி கத்தர் காத்துக்கொள்ளுவீராக. அப்பா உம்முடைய கரம் ஒவ்வொரு நிமிஷமும் கூட இந்த வழி நடத்தணுமேனு ஜெபிக்கிறோம். அநேக பெற்றோர் பிள்ளைகள் தூரமாக இருந்து படிக்கிறாங்க, எப்படி இருப்பாங்களோ என்ன செய்கிறாங்களோன்னு சொல்லி வேதனையோடு கூட உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறத காண்கிறீ. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தூரமாக இருந்தாலும் அப்பா தன்னுடைய பெற்றோர்களே ஆண்டவரை அல்ல ஆண்டவரை தேவனை முதல்ல மகிமைப்படுத்தும்படியாய், தேவனை தகப்பனை ஒரு நாள் துக்கப்படுத்தாதபடி கத்தாவே தங்களுடைய ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்பு வைக்கத்தக்க கிருபையை கத்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் பிரச்சனை ஒவ்வொரையும் தாங்கணுமேனு ஜெபிக்கிறேன் டாடி. நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்கள் பிரசன்னத்துக்காக உங்கள் கிருபைக்காக உங்கள் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம் ஐயா, தாழ்த்தி தருகிறோம் ஏசப்பா. உங்கள் பிரசனம் வேணும் ஆண்டவர். உங்கள் பிரசனம் மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் ஆண்டவரே எங்களை நிறைக்க வல்லவராக இருக்கிறபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஹெவன் டிவி மூலமாக தகப்பனே செய்யப்படுகிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸையும் உங்கள் கரத்தில் தரோம் சுவாமி. ஆண்டவரே எளியோருக்கு செய்கிற நல உதவிகள் கத்தாவே, இன்னும் திக்கற்றோரை ஆமேன் ஆதரிக்கிற எத்தனையோ காரியங்கள் அத்தனையும் உங்கள் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க செய்கிற ஒரு காரியம் கூட வீணாய் போகாதபடி கத்தாவே அது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே 1 30 60 100 பலன் தர கத்தர் கிருபை தருவீராக தகப்பனே. அப்போ அதன் மூலம் பயன்பெறுகிற பிள்ளைகள் ஆண்டவரே என் தேவனுடைய அன்பை அதோடு கூட அறிந்து கொள்ள கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே ஏசப்பா. அப்பா நீர் பரிசு
பரிசுத்த தகப்பனே, ஹalleluya, உங்கள் கிருபைக்குள்ள மறைப்பீராக. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தகப்பனே, ஆண்டவர் எங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்கள் அல்லது எங்களுக்காக ஏதாவது செய்ய மாட்டார்கள் இருக்கும்போது அந்த மக்களை இவர்கள் கத்தாவே கொண்டு வந்து அவர்களுக்காக செய்கிற ஒவ்வொரு ஆண்டவர் உதவியிலும் முயற்சியிலும் என் தகப்பனுடைய கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க கத்தாவே. அது மட்டுமல்ல கத்தாவே, ஆண்டவர் ஃபவுண்டர் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற அன்பமகன் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஊழியத்தின் பாதையில் அநேக நெருக்கங்கள் உண்டு தகப்பனே, ஊழியத்தின் பாதையில் அநேக கஷ்டங்கள் உண்டு கத்தாவே, ஊழியத்தின் பாதையில் அநேக தகப்பனே வேதனைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு ராஜா. பட் அனைத்திலும் தகப்பனே கர்த்தருக்காக நின்று கொடுக்க மகனு பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறையா. அருமையாய் கொடுத்த குடும்பத்துக்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கும்படியா ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, அவங்க நேசக்கர மகனை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறான்ப்பா. இன்னும் ஆண்டவரே, அந்த எவண்டியோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்குங்கப்பா ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே டிவி முன்னால் பார்த்து கொண்டு இந்த ஹெவன் டிவிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் கத்தாவே ஒவ்வொருவரும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்கள் இந்த நாள் முழுவதும் கத்தாவே நன்மையை கண்டு கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறாயா. கர்த்தர் எங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்ன கத்தா பக்தனை போல் நாங்களும் சொல்கிறோம். எங்களுடைய காரியங்கள் யாவையும் கர்த்தர் பார்த்து கொள்வார், அவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தங்களை ஆண்டவர் ஒரு பாத்திரமாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்க கிருபை தாருங்க ராஜா. ஆண்டவரே, எரேமியா ஒரு களிமண்ணாடவை அந்த ஒரு குயவன் கையில் வைத்து ஆண்டவரே அவன் அதை உருவாக்கும் போது அது கெட்டு போயிட்டு தூர போடல. அது போல தான் அநேக நேரங்களில் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் என் தேவனே உம்மை விட்டு தூரம் போய் ஆண்டவரை கெட்டு போனவர்களாய் காணப்பட்டாலும் எங்களை வேண்டும் என்று சொல்லி இவ்வளோ தூரம் நீங்கள் தகப்பனை தூக்கி சுமந்து வந்தீங்களே, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா, உம்மால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே கேட்காத காரியங்கள் எத்தனையோ உண்டு. அது என் தேவன் கத்தாவை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் சித்தம் கொண்டால் எல்லாவற்றையும் கத்தர் கொடுப்பீரா. அது போல் நல்ல ஞானம் கொடுங்கப்பா. சிறு பிள்ளையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவர் ஞானமாய் நடந்து கொள்ள கிருபை கொடுங்க. இன்னைக்கு சத்ருவானன் தந்திரமாய் தகப்பனே ஆண்டவரே வேண்டாத காரியங்களை கொண்டு வந்து புகுத்தி தேவனுடைய அன்பை விட்டு தூரம் போக பண்ணி கொண்டிருக்கான். அப்படிப்பட்ட காரியத்தில் யாருமே ஆண்டவரே பெரியவங்களோ சின்னவங்களோ வாலிபர்களோ தங்களை உட்படுத்தி விடாதபடி கர்த்தர் காத்து கொள்வீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு முறை கூட எல்லாரையும் உங்கள் கரத்தில் தருகிறோம்ப்பா. ஏசப்பா, இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஆயத்தப்பட்டு ஓடி வந்து ஹெவன் டிவி முன்னால் உட்கார்ந்து எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆமேன் துறந்து மறந்து அப்பா சமூகத்தில் அப்பாவுடைய அன்பு வேணும், உடைய வார்த்தை வேண்டும் என்று சொல்லி ஆமேன் ஓடி வந்து காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. உங்கள் அன்பை அவள் மேலே நீர் ஊற்றுவீராக தகப்பனே. அப்பா, நீங்கள் அன்புள்ள தகப்பன், இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே, நீ தயவுள்ள தகப்பன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நீங்கள் நீடிய பொறுமையுள்ள தகப்பன் ஆண்டவரே. நீங்கள் நேரங்களில் கத்தாவே எங்களுடைய பாவத்தை நீர் பார்த்திருப்பீனால் நாங்கள் என்றோ அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே. அழியாதபடி நீர் காத்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்திரங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. ஒரு முறை கூட ராஜா இந்த நாளில் ஆண்டவரே இது முடித்து தங்களுடைய வேலைகளுக்காகவும் சரி ஏதோ ஒரு காரியங்களுக்காக தூரமாய் புறப்பட்டு அல்லது ட்ராவல் பண்ணி போகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அப்பா, இன்னும் தங்களுடைய சொந்த வாகனங்களை எடுத்துக்கொண்டு போகிற பிள்ளைகள் உண்டு ராஜா, நடந்து போகிற பிள்ளைகள் உண்டு ராஜா. ஒவ்வொரு ரோடும் கத்த பேசுவீராக, அவருடைய போக்கிலும் வரத்தினாப்பா கூட இருப்பீராக. உன் போக்கையும் வரத்தையும் எதிர்கொண்டு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, அப்பா அவருடைய போக்கையும் வரத்தையும் கத்த ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறான்ப்பா. அவருடைய இருக்கிற இடம் இருக்கிற குடும்பம் சமாதானமாய் வரணுமேனு ஜெபிக்கிறான் ஆண்டவரே. ஜெபிக்கும் போது தங்களுக்குள்ளே முதல்ல சமாதானம் வரட்டும். நீங்கள் அநேகர் சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன், நீ சமாதான பிரபு, பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்னீங்களேப்பா, அதே சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளட்டும் நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, ஒரு உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்களால் ஒன்றும் கூடாது, என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்பா, அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எல்லாரும் ருசிக்கணும் ஆண்டவரே. ஒருவர் கூட அதை அனுபவிக்காமல் போகாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுங்கப்பா. ஒருவங்க ரத்த கோட்டுக்களை மறைத்து காத்து கொள்ளுங்க. தொட்டு ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். உங்களுடைய புலம்பல்களையும் அழுகையும் கர்த்தர் ஆண்டவரே அதம் பண்ணி போட்டு விண்ணப்பத்தை கேட்டு அதுக்கு ஆமேன். தாவீது சொன்னது போல என் விண்ணப்பத்தை கேட்டு என் பக்கமாய் சாய்ந்து வந்து எனக்கு பதில் கொடுத்தாருன்னு சொன்னது போல பக்கமாய் சாய்ந்து வந்து இந்த நேரத்தில் கர்த்தர் பதில் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
அப்பா எங்களை ஒரு முறை கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் கூடும் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களை குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு சுவாமி. எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. நீரே எங்களை முற்றிலும் பொறுப்பெடுக்கும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.